இது எங்களோட ஆல் டைம் ஃபேவரட் சின்ன வெங்காயம் முருங்கைக்காய் போட்ட சாம்பார். இப்போ என் ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ண போகிறேன். துவரம் பருப்பு குக்கரில் ஒரு 5-6 விசில்ஸ் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். கடாய் சூடானதும் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், 4 வெந்தயம் போட்டு பொரிஞ்சதும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு வதக்கிட்டு கட் பண்ணி வச்ச முருங்கைக்காய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். முருங்கைக்காய் வதங்கினதும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். என்கிட்ட பாதி கேப்சிகம் இருந்தது, அதனால ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் வதங்கினதும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கரைச்சி வச்ச புளி, தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் அண்ட் 2 ஸ்பூன் சாம்பார் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. சாம்பார் நல்லா 10 மினிட்ஸ் கொதித்ததும் நம்ம வேக வச்ச துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது கொஞ்சம் மசிச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். 10-15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சாதம் கலந்துடலாம். சூடு சாதத்தில் கொஞ்சமாக நெய் போட்டு நல்லா மசிச்சு விடுங்க. நம்ம பண்ணின சாம்பாரை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம். லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணும்போது நல்லா ஆறினதுக்கப்புறம் பேக் பண்ணிக்கலாம். ஸோ தட் லஞ்ச் டைம் வரைக்கும் நல்லாயிருக்கும். சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்ஸ்டண்ட்டாக ஒரு கேரட் பொரியல் பண்ணிடலாம். துருவின கேரட்டில் லெமன் ஜூஸ் அண்ட் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தாளிப்பு ஆட் பண்ணால் இன்ஸ்டன்ட் கேரட் பொரியல் ரெடி. இப்போ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். வெண்டைக்காய் பொரியல், கேரட் பொரியல் அண்ட் நம்ம பிசைஞ்ச சாதம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு என் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.